உளுந்து எடுத்து வறுத்து அது கூட ஏலக்காய் போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். அது 3 டம்ளர் தண்ணி விட்டு அதில் 2 ஸ்பூன் உளுந்து பொடி போட்டு நல்லா கலக்கி 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் எடுத்து குடிச்சிக்கலாம். உளுந்து பால். அடுத்தது கருப்பு கவுனிப்பால் நைட்டே 1/2 டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு 3 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு கலந்துட்டு குடிச்சிக்கலாம் கருப்பு கவுனிப்பால். அடுத்தது பச்சை பயிரை நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டு 1/2 டம்ளர் ஊற வச்சு அரைச்சிட்டு 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சிக்கலாம். பச்சை பயிறு பால் இது. அடுத்தது எள்ளு பால். எள்ளை 1/2 டம்ளர் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு அதை 3 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டுட்டு கட்டாயமாக இதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அப்புறம் குடிக்கணும். நல்லாயிருக்கும். அடுத்தது கோதுமை பால். 1/2 டம்ளர் கோதுமையை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி வடிகட்டி பால் எடுத்து அதை 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம். அது கோதுமை பால். அடுத்தது பருத்தி விதை 1/2 டம்ளர் எடுத்துட்டு அது கூட பச்சரிசியும் கொஞ்சம் பாசிப்பயிரும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி வடிகட்டி 3 டம்ளர் பால் எடுத்துட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அது ஏலக்காய் சுக்கெல்லாம் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி அதில் தேங்காய் பால் 1 டம்ளர் விட்டுட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு குடிக்கலாம். இது பருத்திப்பால். மொத்தம் 6 வகையான தாவர